ஸ்வேதா, பா, என்னம்மா முகம்லாம் பிரகாசமா இருக்கு? பா, என்னால நம்பவே முடியலப்பா. சொத்தெல்லாம் நமக்கு சொந்தம். நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இத்தனை வருஷம் கூட இருந்ததுக்கு இப்போ இந்த சொத்தாவது நம்ம கையில வந்து சேரப்போகுது. நெட்டையனும் பவானியும் இல்லாதப்பவே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். இந்த மாதிரி சமயத்தில் அவங்க இல்லாம போனது நமக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. இருந்திருந்தா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாங்க. பாத்துமா, எதுக்கு ஓடி வர? ஐயோ ஸ்வேதா, நான் சொல்ற விஷயத்தை கேட்டா நீ எப்படிதான் ஓடி வருவ? ஏய், முதல்ல என்ன விஷயம் சொல்லு. ஏங்க, அந்த பாரதி அந்த வீட்டை நமக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாளாம். மா, அவ என்னமா ஒத்துக்கிறது? யாரு என்ன சொன்னாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா நடக்கும். இவங்க 2 பேர் குடுமையும் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அவங்கள யாராலையும் காப்பாத்த முடியாது. ஆனா ஸ்வேதா, இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நாளைக்கு அந்த பாரதி நான் ஆதியோட பொண்டாட்டின்னு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு சொத்துல பங்கு கேட்டு வந்தா என்ன பண்றது? பிரச்சனை தானே. ஐயோ, அவளை நம்பவே முடியாது ஸ்வேதா. மா, ஆதிக்கும் அத்தைக்கும் வாயே திறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பூட்டா போட்டிருக்கோம். அவங்களால பேசவும் முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. எது எப்படியோ ஸ்வேதா, நீ உன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும். இத்தனை நாள் நீ உன் வாழ்க்கைய தொலைச்சதெல்லாம் போதும். இனிமேலாவது கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு வாழ்றத பாரு. உன்னை நல்லா வாழ வச்சு பாக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. இதைத்தானே நானும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சின்ன வயசுல இருந்து மாமா மாமான்னு உயிரை விட்ட. அவன் எவ்வளையோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்து இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான். இந்த அசிங்கம் நமக்கு தேவையாமா? பழச பத்திலாம் யோசிக்க வேண்டாம். நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும். இங்க பாரு, அடுத்து உடனே உனக்கு கல்யாணம் தான். எப்படிப்பா இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? நான் இவ்ளோ நாளா மாமாவை நினைச்சு நினைச்சு என்ன யாரையுமே காணோம். இந்த வீட்ல யாரோ சொன்ன டைம்க்கு புறப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. வா பாரதி வா. இல்ல, கரெக்டா பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்றது நீ மட்டும்தான். பாரு, கரெக்டா உன் பொண்ணு ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்ட. நீயும் இப்ப ரெடியா இருக்க. இப்படிதான் இருக்கணும் பாரதி. சரி, எங்க ஆதி மாமா அத்தை யாரையும் காணுமே? எல்லாரும் ரெடி தானே? ரெடினா உடனே புறப்படலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பாரதி, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். நீ இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டல்ல? காசு காசுப்பட்டு ஆதி மாமாவா வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ண. இப்ப அதுக்கு அர்த்தமே இல்லாம ஆக போகுது. சி, வாய் மூடு.
என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? ஏய் பாரதி, வாய மூடு. யார பார்த்து சொத்துக்கு ஆசைப்படுறேன்னு சொல்ற? உன்னை பார்த்து தாண்டி சொல்றேன். நீ தானே அவசரமா சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாத்தி எழுதி வைக்கணும்னு இவ்ளோ வேலை பண்ணிட்டு இருக்க. ஓ, நீ அப்படி வரியா? இந்த கேள்விய நீ உன் அத்தை கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் இந்த சொத்தை பூரா என் பேருக்கு மாத்தி எழுதி வைக்கிறதா சொன்னாங்க. இதுக்கான எல்லா ஏற்பாடும் அவங்க தான் பண்ண சொன்னாங்க. வேணும்னா உன் புருஷன் ஆதி கிட்ட போய் கேளு. அத விட்டுட்டு என்னன்னு தெரியாம என்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? அவங்க சொத்தை உனக்கு எழுதி வைக்கணுங்கிறது அவங்க எடுத்த முடிவு. அதுல தலையிடுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்ன பாரதி இப்படி சொல்ற? நல்லா நடிக்கிற. காசுக்கு ஆசைப்பட்டு தானே ஏன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சொத்தை எனக்கு எழுதி தரேன்னு சொன்னதும் நீ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்கும் பங்கு வேணும்னு ஊரை கூப்பிட்டு நியாயம் கேட்டிருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு பெரிய தியாகி மாதிரி வந்து நிக்கிற. ஏய், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் தியாகி தான். என்னை பத்தி அம்மாவுக்கும் என் புருஷனுக்கும் நல்லா தெரியும். நீயும் இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுப்படி. என்ன பாரதி வாயெல்லாம் நீளுது? மரியாதையா பேசு, புரியுதா? நீ சொல்ற இந்த கதையெல்லாம் என்னால நம்ப முடியாது. நீ நம்புறதும் நம்பாததை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. இது அவங்க எடுத்த முடிவு. என்னோட முடிவும் அதுதான். நீயே இந்த சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. எனக்கு அவங்களோட சொந்தம் இருந்தாலே போதும். பாரதி, நீ எதுக்கு இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? பேசணுமா? அப்பதான் அவளுக்கு புரியும். கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க சொத்து மொத்தமும் இவ பேருக்கு எழுதி வைக்க போறீங்க. இந்த மாதிரி யாருமா பண்ணுவாங்க? நீங்க பண்ற விஷயத்துல இருக்கிற உண்மையை கூட புரிஞ்சுக்காம இவ ஏதேதோ பேசிட்டு இருக்கா. நீங்க முடிவெடுத்தது மட்டும் இல்லாம ஆதியும் அதுக்கு சம்மதிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மனசு வேணுமா? அத புரிஞ்சுக்காம இவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஸ்வேதா, எல்லாம் ரெடியா? கிளம்பலாமா? ரெடி தான்ப்பா. இப்பதான் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. சரி, அம்மா வரலையா? அவ உன் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா, வரலன்னு சொல்லிட்டா. அவ வராது நல்லதுதான், தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருப்பாள்ல. பாரதி, ஆதி வந்துட்டான், நாம கிளம்பலாம். பா, வாங்க போலாம். ரெடிமா, போலாம். அம்மா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு பாரதி. இல்ல, ஸ்வேதா மொத்த சொத்தையும் எழுதி கொடுக்க கேட்டான்னு சொல்லி எல்லாத்தையும் அவளுக்கு எழுதி கொடுக்க போறீங்க. நீங்க எடுத்த முடிவை நான் தப்புன்னு சொல்ல வரல. நான் ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டு பேசுறேன்லாம் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் யதார்த்தமா தான் கேக்குறேன். இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய காரணம் இருக்கா? சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை பாரதி. நீங்க எப்படிலாம் யோசிக்கிறீங்க? தெரியும். அம்மாவும் நீங்களும் ஸ்வேதாவோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்ல முடியாம இப்படி ஒரு விஷயத்த பண்றீங்க. உங்களுக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சியில நீங்க எதுவும் தப்பான விஷயம் பண்ணிடக்கூடாதுல்ல. நான் அதனால தான் கேக்குறேன். இத கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. பாரதி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு பாரதி. ஆனா ஆதி மட்டும் போதும் அப்படின்னு நீ சொல்ற. இந்த வார்த்தைய நீ சொல்லி நான் கேட்டதும் உன் மேல எனக்கு பெரிய மரியாதையே வந்துருச்சுமா. யாரும் இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஆனா நீ எடுத்திருக்க. இதை விட வேற என்ன எங்களுக்கு வேணும்? ஆதிக்கு நானே தேடி தேடி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட பொண்ண மாதிரி ஒரு பொண்ண என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. சொத்து தானே, போனா போகுது. என் புள்ள ஆதி இருக்கான், நீ இருக்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சிருவீங்க. எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கும் கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். வாங்க போலாம். வாங்கம்மா. அக்கா, ஏன் நிக்கிறீங்க? வாங்க போவோம். வாங்க அத்தை. வாங்க. வாங்க மேடம். வக்கீல் சார் சொன்னாரு
நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டேன். ஆ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு கூப்பிடுறேன். ம் சரி. ஓகே மேடம். உட்காருங்கம்மா. ஆ. பாரதி, என்னத்த ஏதோ உங்களுக்கு டைவர்ஸ் வாங்க வந்த புருஷன் பொண்டாட்டி மாதிரி தனித்தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? வாங்கத்த, எங்க பக்கத்துல உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்வேதா, நாங்க இங்கேயே இருக்கோம். என்னத்த இப்படி சொல்றீங்க? ஏதோ நான் உங்களை கட்டாயப்படுத்தி சொத்தெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கு. நீங்களா ஆசைப்பட்டதுனால தானே நானே இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இல்லனா எனக்கு எதுக்கு அத்த இந்த சொத்தெல்லாம்? இங்க பாரு ஸ்வேதா, இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் உனக்கு மொத்த சொத்தையும் எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணி ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்தாச்சுல்ல. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். ஆ. வாங்க உள்ள போலாம். ம் சரி. வாமா. வாங்கப்பா. ஆதி வா போலாம். சார் இந்தாங்க சார். சாரதாங்கிறது நான் தான் சார். நீங்க உங்க சம்மதத்தோட தானே சொத்து எழுதி கொடுக்க போறீங்க? யாரும் கட்டாயப்படுத்தலையே. முழு சம்மதம் தான் சார், யாரும் என்ன கட்டாயப்படுத்தல. எல்லார்கிட்டயும் சைன் வாங்குங்க. ஓகே சார். மேடம் அவ்வளவுதான் மேடம், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். சார் உடனே கிடைச்சிருமா? முதல்ல 1 மாசம் ஆகாது? இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்திலே டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கிளர்க்கு சொல்லுவாரு. ஆதி, அம்மா ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இல்ல இல்ல, வேலை முடிஞ்சிருச்சுல்ல, அதான் போறாங்க. பாரதி, என்னதான் சொத்தை எழுதி கொடுத்தாலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலையேன்னு பாவம் அத்தை ஃபீல் பண்றாங்க போல இருக்கு. அதனாலதான் டக்குன்னு கிளம்பிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்கு முன்னாடி காசு பணம்லாம் ஒண்ணு இல்லைன்னு அவங்களுக்கு தோணி இருக்கும்ல.
ஸ்வேதா, இது என் கார் கீ. என்ன மாமா கார் சாவியை கொடுக்குறீங்க? இது உனக்கு சேர வேண்டியதுதான். இந்தா. இப்போ எல்லாமே உன்னோடது. போலாம். பார்த்தா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. அப்படிலாம் எதுவும் இல்லை ஸ்வேதா. சொத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஏன்னா இப்போ எல்லாமே உன்னோடது. மாமா உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பெரிய மனசு மாமா. ஆனா எனக்கு தான் ஒரு வருத்தம் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு பாரதி வந்ததுக்கு நான் அவளுக்கு எதுவுமே பண்ணதில்ல. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பாரதிக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, நீ அப்படிலாம் பாரதிக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். அவங்க எதுவும் வாங்கிக்கவும் மாட்டாங்க. அத நீங்க சொன்னா எப்படி மாமா? பாரதிய சொல்லுங்க. யாரு என்ன சொன்னாலும் பாரதிக்கு நான் அந்த கிஃப்ட கொடுத்தே ஆகணும். பாரதி கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ண நான் இப்ப கிஃப்டா கொடுக்க போறேன். பாரதி கேட்டுச்சா? என்ன கிஃப்ட்னு பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா? அப்படி என்ன gift கொடுக்க போற? பாரதி நான் ஏதோ பொருளா கிஃப்ட் கொடுக்க போறேன்னு நினைச்சியா? இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அத கையிலலாம் கொடுக்க முடியாது. நான் சொல்ல போற விஷயம்தான் உனக்கு நான் கொடுக்க போற கிஃப்ட். பாரதி, வாழ்க்கையில இதுக்கப்புறம் எப்பவும் நீ என்ன மறக்கவே மாட்ட. என்ன நல்லா இருக்குல்ல? அது ஒண்ணு இல்ல பாரதி. ஸ்வேதா, வா என்னாச்சுப்பா? இங்க வா சொல்றல. அண்ணா போலாண்ணே. பாரதி வாங்க. அதே அவ ஏதோ விஷயம். ஏறுங்க போலாம். வா ஸ்வேதா. வா, என்னாச்சுப்பா? சார் அதை கொஞ்சம் பார்த்துட்டு தரோம். செக் பண்ணிட்டு தரேன் சார். அட ஒரு நிமிஷம் பார்த்து தரேன் சார். கொடுங்க சார். என்னப்பா? படிச்சு பாருங்க. படிக்கிறது இருக்கட்டும்பா, என்ன விஷயம் சொல்லுங்க. முதல்ல இதை படி. பா, நான் படிக்கிறது இருக்கட்டும், முதல்ல என்னன்னு சொல்லுங்க. உன் அத்தை நம்ம 2 பேருக்கும் பெரிய நாமத்தை போட்டு போயிட்டா. என்ன சொல்றீங்க? புரியல. இங்க பாரு, இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கூட நம்ம பேர்ல இல்ல. எல்லா சொத்தையும் எவனோ பெத்து போட்ட பிள்ளைக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டா. ஸ்வேதா, பா, இது எப்படிப்பா நடந்தது? ஸ்வேதா, என் அக்கா நம்மள திட்டம் போட்டு ஏமாத்திருக்கா. சொத்து நம்ம பேர்ல எழுதி தரேன்னு நம்மள நம்ப வச்சு பிளான் பண்ணி ஏமாத்திருக்கா. நம்மளும் அக்கா பேச்சு நம்பி இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறோம். இத நான் சும்மா விட மாட்டேன். இனிமே அக்கா தம்பி உறவுலாம் கிடையாது. சொத்தை எழுதி வாங்கின அடுத்த நிமிஷமே அந்த பாரதி கிட்ட உண்மையை சொல்லி அவங்க ஆட்டத்துல கலக்கலான்னு நினைச்சா இவங்க நமக்கே தெரியாம நம்ம கிட்டே விளையாடி இருக்காங்க. நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள் நினைச்சிருந்தா இவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு ஈஸியா பண்ணிருப்பா. இல்லப்பா, அத்தை நமக்கு பண்ண துரோகத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்ப இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. பா, நான் நினைச்சதை நடத்தியே தீர்வேன். என்னம்மா பண்ண போறோம்?
இப்பவே அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கே மாத்தி எழுதுறோம். பா, சொத்து கூட எனக்கு முக்கியம் இல்லப்பா. என் வாழ்க்கைய அழிச்ச அந்த ஆதி பாரதி 2 பேரோட வாழ்க்கையையும் நான் பீஸ் ஆக்க போறேன். ஏண்டா இந்த ஸ்வேதாவை பகச்சுக்கிட்டோன்னு அந்த குடும்பமே கதறணும். ஸ்வேதா, ஒண்ணு இல்லாதவ நம்ம வீட்டுக்கு வந்து ஏன் முன்னாடியே எனக்கு சேலஞ்ச் பண்றா. ஆதி என்னடானா அவ முன்னாடி ஆபீஸ்ல என்ன அசிங்கப்படுத்துறான். இல்லப்பா, இவ்ளோ நாள் நான் பொறுத்திருந்ததெல்லாம் போதும். முதல்ல உங்க அக்கா, அதுக்கப்புறம் ஆதியும் பாரதியும்.